ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தேஜ் சேனல். எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் துர்கா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் வீடியோ வந்து இந்த டாப் தான் நீங்க பார்த்துருப்பீங்க. இந்த டாப்போட ஃபுல் கட்டிங், ஸ்டிச்சிங், பேட்டர்ன் மேக்கிங்கு, அதுக்கப்புறம் வந்து ஷோல்டர் கேப்போட மெஷர்மெண்ட்ஸ் இப்படின்ட்டு தனி தனி வீடியோ வந்து எல்லாத்துக்குமே போட்டிருக்கேன். ஸோ இதுதான் வந்து ரொம்ப பேசிக்கான டாப். இதை வச்சு தான் நம்ம வந்து எல்லாமே பண்ண போறோம். ஸோ இது வந்து லாஸ்ட் டைம் வந்து இது வந்து நீங்க ஃபேப்ரிக்கா பார்க்கும்போது இது வந்து வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி இருக்கு அப்படின்னு நான் சொல்றேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ வாஷ் பண்ணதுக்கப்புறம் வந்து இந்த வார்லி ஆர்ட் இருக்கிறதால இதில் வந்து அங்கங்கே கலர்ஸ் இருக்குது. நான் வந்து இது போகுமோன்னு பயந்துட்டு இருந்தேன். ஸோ ஆஃப்டர் வாஷ்க்கு வந்து ஒன்றுமே ஆகலை. இது வந்து ஆஃப்டர் வாஷ் பண்ணி ஒரு அயர்ன் பண்ணதுக்கப்புறம் நான் இப்போ போட்டிருக்கேன். ஸோ நல்லா அப்படியே இருக்குது, நோ சேஞ்சஸ்ஸு. ஸோ இந்த பேசிக்ஸ் மெத்தடை வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக அதை வாட்ச் பண்ணுங்க. அப்போ தான் வந்து நம்ம போகிற வீடியோஸ் வந்து ஈஸியாக வந்து பிக்கப் பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னாக்கா, ஸோ எல்லாரும் வந்து என்ன கேட்டுட்டு இருக்கீங்கன்னாக்கா, வெஸ்டர்ன் மெத்தட்ல வந்து ப்ளவுசஸ் வந்து பண்ண முடியுமா? முடியாதா மேடம்? வெஸ்டர்ன் ப்ளவுசஸ் எப்படி பண்றது? ஸோ நீங்க ட்ரெஸ்ஸஸ் நெறைய காமிக்கிறீங்க அப்படின்னு சொன்னீங்க. இன்னும் நான் நெறைய ட்ரெஸ்ஸஸ் பேட்டர்ன்ஸ் போடணும். பட் வந்து இன்னுமே நான் இன்னும் சரியாவே இன்னும் அப்லோட் பண்ணல. இப்ப தான் கொஞ்சம் கொஞ்சமா தான் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு டைம் ரொம்ப கம்மியா இருக்கிறதால. ஸோ இப்போ ஓகே, ஒரு ப்ளவுஸ் பண்ணி காமிச்சா அவங்களுக்கு ஒரு பார்க்குறவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படின்றதால, நம்ம சேம் மெத்தட் வச்சே வந்து நம்ம வந்து இப்ப பிரின்சஸ் கட்ல வந்து ஒரு ப்ளவுஸ் வந்து இண்டோ வெஸ்டர்ன் அத சொல்லுவோம் ஆக்சுவலி. ஸோ இப்ப நார்மல் பேக் நெக் ரவுண்ட் எல்லாம் வரும்போது அத இந்தியன் டைப்பையும், அப்புறமா வந்து வெஸ்டர்ன்ஸ் வந்து நம்ம ஏதாவது ஃப்ரண்ட்ல போட் நெக்லாம் பண்ணாக்கா அது வெஸ்டர்ன் டைப்னு சொல்லுவோம். ஸோ நான் சிம்பிளா எந்த டிசைன் வந்து நான் ஒரு ஃபேப்ரிக் லைக்ரா ஃபேப்ரிக் மிக்ஸ் ஆன மாதிரி வச்சிருக்கேன். ஸோ அதுல வந்து எந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்றது நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ சேம் பேட்டர்ன் தான் வந்து நான் ஃபாலோ பண்ண போறேன். நான் ஆல்ரெடி பேசிக்ஸ் வந்து போட்டு வச்சிருப்பேன் பேட்டர்ன்ல. அதுக்கப்புறம் வந்து நம்மளோட ப்ளவுஸ் கன்வெர்ட் மாத்திரம் தான் காமிப்பேன். ஏன்னா நான் ஒரு வாட்டியும் வந்து உங்களுக்கு நான் ஃபர்ஸ்ட் 6 லைன்ஸ், அப்புறமா வந்து பேட்டர்ன் மார்க்கிங், அதுக்கப்புறமா வந்து நான் வந்து டாட்டு, அதுக்கப்புறம் இதெல்லாம் காமிச்சேன்னா ஒரு வீடியோமே வந்து உங்களுக்கு மினிமம் வந்து 2 ஹவர்ஸ் கிட்ட போயிடும். அதனால வந்து நம்ம பேசிக்லாம் எப்படி போறதுன்னு நான் ஆல்ரெடி நிறைய டீச் பண்ணிட்டேன். நீங்க கொஞ்சம் அதை பார்த்தீங்கன்னா இது ஈஸியா பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து டைரக்டா வந்து நம்ம எப்படி வந்து பேட்டர்ன் மாத்திரம் எப்படி ப்ளவுஸ்க்கு கன்வெர்ட் பண்ணி எதை கட் பண்ணி எப்படி எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து நம்ம வந்து எந்த ஃபேப்ரிக்ல ஸ்டிச் பண்ண போறோம்னாக்கா, வெஸ்டர்ன் ப்ளவுஸு. ஸோ இந்த ஃபேப்ரிக்ல தான் ஸ்டிச் பண்ண போறோம். பாருங்க, பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து வழவழன்னு இருக்குல்ல. இது சில மிஷின்ல வந்து ஸ்டிச்சிங்கே வந்து கரெக்டா விழாது. ஸோ இந்த ஃபேப்ரிக் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி கட்டடா இருக்கு பாருங்க. ஆல்ரெடி வேற கவுன் ஸ்டிச் பண்ணிட்டு பேலன்ஸ் இருக்கிற கிளாத் ஆக்சுவலி பார்த்தாக்கா. இது பாருங்க, இது ஆல்ரெடி கட்டிங்ல இருக்கு. இது வந்து ஒரு கவுன் ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணோம். இது இந்த அதனால அதுல பேலன்ஸ் வந்து இவ்ளோ இருக்குது ஆக்சுவலி. இது ஒரு ப்ளவுஸ்க்கு மேலேயே வரும் ஆக்சுவலி. ஸோ இது வந்து ஒரு லைக்ரா ஃபேப்ரிக். ஆக்சுவலி லைக்ரா ஃபேப்ரிக்னா என்னன்னா, மிக்ஸிங்கா இருக்கு பாருங்க. கொஞ்சம் காட்டனும் லைக்ராவும் மிக்ஸ் ஆயிருக்கு. ஸ்ட்ரெச் ஆகும். பாருங்க, இப்படி ஸ்ட்ரெச் ஆகுது பாருங்க. பனியன் கிளாத் மாரி ஸ்ட்ரெச் ஆகும். ஸோ இதுல வந்து எப்படி ப்ளவுஸ் ஸ்டிச் பண்றது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நல்ல ஃபிட்டிங்கோட நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணது பார்க்கலாம். பாருங்க, இத வந்து நம்ம சாரியாவும் கூட நம்ம எடுத்து 6 மீட்டர்ஸ் சாரியா கூட எடுத்துக்கூட நம்ம அப்படியே போட்டு நம்ம கட்டிக்கலாம். ஸோ பட் வந்து ரொம்ப நல்லா கம்ஃபர்டபுளாவும் இருக்கும். அ நான் வந்து ஒரு 3 மீட்டர்ஸ் தான் எடுத்தேன். 2 மீட்டர்ஸ் கவுன் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் 1 மீட்டர் வந்து பேலன்ஸ் இருக்கு. இதுல ஷேட்ஸ் வந்து இருக்கு பாருங்க. ப்ளூ, எல்லோ அண்டு பிங்க் 3 கலர் இருக்கு. ஸோ நம்ம இந்த பிளவுஸ் போட்டுட்டு இதுக்கு வந்து நம்ம டார்க் கலர் சாரீஸ் கூட கட்டிக்கலாம். ஸோ இந்த ஃபேப்ரிக்ல வந்து ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணா எப்படி ஃபிட்டிங் ஆகுது அப்படின்றது பார்க்கணும் அப்படின்னு தான் வந்து நான் இந்த மெத்தட் வந்து ட்ரை பண்றேன். இதே வந்து நம்ம வந்து வெஸ்டர்ன்ல வந்து நம்ம இந்த மாரி ஃபேப்ரிக் வந்து ட்ரை பண்ணலாம். ஏன்னாக்கா நம்ம வந்து இதுல வந்து மைக்ரோ டாட் ஃபியூசிங் வந்து குடுப்போம் ஒரு லேயர். அதுக்கப்புறம் ஒரு லைனிங் குடுப்போம். 2 லேயர் குடுக்கறதால ஃபிட்டிங் வந்து நல்லா வரும். நார்மலா வந்து ஒன்லி ஒரு லைனிங் குடுத்து பண்ணும்போது அந்த லுக் வந்து அவ்வளவு வராதுன்னு நெனைக்கிறேன். ஓகே, ஃபினிஷிங் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். ஸோ கட்டிங் ஃபர்ஸ்ட் இந்த ஒரு பார்ட் வந்து கட்டிங் பாருங்க. அப்புறம் நெக்ஸ்ட் பார்ட் வந்து ஸ்டிச்சிங் பாருங்க. பாருங்க, சாரியா நம்ம கட்டினா கூட இது வந்து அவ்வளோ அழகா இருக்கும். லேயர்ஸ் வந்து நல்லா விழும். ஸோ இந்த மாரி ஃபேப்ரிக் நீங்க போய் செக் பண்ணி இதுல நெறைய கலர்ஸ், ஷேட்ஸ் எல்லாமே கிடைக்குது. இந்த மாரியும் வந்து நம்ம இந்த மாரி ஃபேப்ரிக்லாம் நம்ம சாரியா கட்டும்போது வந்து இன்னும் நம்ம ஒல்லியா தெரிவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம இப்ப வீடியோக்குள்ள போலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்க பார்க்குறது வந்து அந்த ஃபர்ஸ்ட் 6 லைன்ஸ்ல வந்து நம்ம பேசிக் போடுவோம். ஃபர்ஸ்ட் 6 லைன் போட்டாச்சு. அதோட பேட்டர்னும் வந்து உங்களுக்கு கிளிப்பிங்ல காமிச்சிருக்கேன். இப்போ வந்து டிராஃப்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம டாட்ஸ் 2 டாட்ஸை வந்து டிராஃப்ட் பண்ணியிருக்கோம். டிராஃப்ட் ஆன பிறகு ஃபர்ஸ்ட் வந்து நெக்கு, அப்புறமா வந்து ஷோல்டரு. இது வந்து பேக் பார்ட்டோட 6 லைன்ஸு.
அப்புறம் இது பேக் பார்ட்டோட நம்மளோட டாட்டை வந்து டிராஃப்ட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து திருப்பி வந்து நம்ம இப்போ இதை வந்து எப்படி வந்து டாட் பிடிச்சிருக்கோம் அப்படின்றத காமிச்சிருக்கோம். ஸோ எல்லாம் கிளிப்பிங்கில் வந்து காமிச்சிருக்கேன். இப்போ வந்து பாருங்கள் டாட் பிடிச்ச பிறகு, அதாவது நெக் டாட்டும் ஷோல்டர் டாட்டும் பிடிச்ச பிறகு வந்து இப்போ வந்து நம்ம எப்படி வந்து இதை டைரெக்டாக கன்வெர்ட் பண்ணுறது. நான் இத்தனை இதையும் நான் ஃபஸ்ட்லேருந்து உங்களுக்கு போட்டு காமிச்சேன்னா உங்களுக்கு ரொம்ப டைம் ஸ்பேன் ஜாஸ்தியாகும். அதனால் வந்து அந்த ஃபஸ்ட்டு காமிச்சது எல்லாமே வந்து உங்களுக்கு லாஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு இருக்குது. நீங்கள் போய் பொறுமையாக பார்த்தீங்கன்னா தெரியும், சர்ச் பண்ணிங்கனாக்கா. இப்போ வந்து நமக்கு பேட்டர்னில் வந்து ட்ரூ வேஸ்ட்லேருந்து ஒரு ட்ரூ வேஸ்ட்டுக்கும் லோ வேஸ்ட்டுக்கும் மிடில் வந்து கட் பண்ணி எடுத்துடலாம் ஷீட்டை. ஏன்னா நம்ம ப்ளவுஸ் பண்ண போகிறதால நமக்கு இவ்வளோ பேட்டர்ன் இருந்தால் போதும். மீதி வந்து ஸ்கர்ட் இருந்தால் தான் தேவை, இப்போ தேவையில்லை. ஸோ சென்டர் டாட்லேருந்து நம்ம 3 சென்டிமீட்டர் வந்து நம்ம வச்சு ஒரு ட்ரையாங்கல் ஷேப் போட்டுக்கிறோம். பிஃபோர் வந்து நமக்கு 1.5 தான் பேசிக்காக வந்து பேசிக் பேட்டர்னில் இருக்கும். பட் இந்த ப்ளவுஸுக்குன்னும் போது நமக்கு வந்து டாட் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக வேணும். ஸோ அதனால் வந்து நமக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக வந்து 3 சென்டிமீட்டர் வச்சுட்டு நடுவில் இருக்கிறதெல்லாம் வந்து கட் பண்ணிடுறோம். இப்போ பாருங்கள் இது எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்ட்டு. ஸோ இப்போ இந்த நம்ம ஆன் ஃபோல்டு வந்து ரைட் சைடு தானே இருக்கும். அந்த லைனை அப்படியே ஃபோல்டு பண்ணி நம்ம அப்படியே வந்து க்ளோஸ் பண்ணிடணும். அந்த டாட்டை வந்து க்ளோஸ் பண்ணிடணும். அதுக்கப்புறம் தான் அதை நம்ம கட் பண்ண போகிறோம். ஜஸ்ட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்மளோட பர்ஸ்ட் லென்த்து எவ்வளோ இருக்குது அப்படின்றத செக் பண்ணி நம்ம கரெக்டான பாடி மேலே எடுத்த பர்ஸ்ட் லென்த்தை விட நமக்கு ஒரு 5 சென்டிமீட்டர் வந்து எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணி இதில் வந்து அது எந்த இடத்துல வருது அப்படின்றத பார்த்து நம்ம மார்க் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம இதை கட் பண்ணுவோம். ஸோ நம்ம இப்பயே கட் பண்ணிட்டோம்னாக்கா நமக்கு வந்து நார்மலாக கட் பண்ணாக்கா நமக்கு வந்து ஹைட்டு வந்து பத்தாது. ஏன்னா நம்ம வந்து கப்பு வந்து நமக்கு ப்ளவுஸில் வந்து டிஃப்ரெண்ட்டாக வரதால பாருங்கள் 35 + 4. ஸோ என்னோடது வந்து 35 பர்ஸ்டில் லென்த்து, அதாவது மேலேருந்து நம்ம பர்ஸ்ட் அடியில் வரைக்கும் நமக்கு லென்த்து வந்து 35 + 4 சென்டிமீட்டர் வந்து எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கிட்டால் 39 வருது. இப்போ நம்ம மேலேருந்து 39 எங்கே வருது அப்படின்றத செக் பண்ணி ஒரு மார்க் பண்ணிவிட்டு அவ்வளோ மாத்திரம் நமக்கு இந்த பேட்டர்ன் போதும். ரிமைனிங் இருக்கிற ஷீட்ஸை வந்து நம்ம கட் பண்ணி போட்டுடலாம், தேவை கிடையாது அது. ஸோ இந்த ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு நல்லா லாங்காக கம்ஃபர்டபுள் ஃபிட்டிங்காக வந்து உட்காரும். ஸோ நீங்கள் எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இந்த ப்ளவுஸ் நம்ம போட்டாலும் அந்த ப்ளவுஸில் வந்து உங்களுக்கு எந்த விதமான டிஸ்டர்பன்ஸுமே இருக்காது, இந்த மாதிரி நம்ம டைம் எடுத்து பண்ணும்போது. பாருங்கள் நான் 39 எங்கே வருதோ அங்கே கை வச்சுட்டு ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே ஒரு மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து அதை அப்படியே வந்து லைனாக போட்டுக்கலாம். நமக்கு வந்து ஆல்ரெடி இருந்ததை விட எவ்வளோ ஜாஸ்தி இருக்கோ அவ்வளோ வந்து சைடும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். சைடில் வந்து உங்களுக்கு சேம் லென்த்தே இன்க்ரீஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம். இல்லைன்னா வந்து அதில் பாதி இன்க்ரீஸ் பண்ணால் கூட உங்களுக்கு ஃப்ரண்ட் ஹைட்டு வந்து கொஞ்சம், அதாவது ஃப்ரண்ட்டு அந்த ஹுக்ஸ் பட்டி ஹைட்டு வந்து கொஞ்சம் கம்மியாகும். ஸோ எனக்கு கொஞ்சம் லாங் ப்ளவுஸாக இருந்தால் பரவாயில்ல அப்படின்றதால நான் சேம் வந்து சென்டரில் எவ்வளோ சென்டிமீட்டர் ஜாஸ்தியாக வந்துச்சோ அதையே வந்து நான் எடுத்துருக்கிறேன். இல்லைன்னா நம்ம சைடில் 2 பக்கம் சைட்லேயும் நம்ம ஒரு ஆஃப் சென்டிமீட்டர் எடுத்துக்கிட்டால் கூட போதுமாக இருக்கும். ஸோ நான் வந்து எனக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் ஜாஸ்தியாக எடுத்துக்கிட்டேன். இப்போ பாருங்கள் சென்டராக கட் பண்ணும்போது அது வந்து பேட்டர்ன் ஓப்பன் ஆகும். பாருங்கள் இப்போ இவ்வளோ பெருசு சென்டரில் ஓப்பன் ஆகுது. இவ்வளோ கேப் வந்து நம்மளோட செஸ்ட்டுக்கு வந்து ப்ளவுஸ் யூஸ் பண்ணும்போது தேவைப்படுது அப்படின்றத அந்த பேட்டர்னே வந்து உங்களுக்கு காமிச்சிடும். ஸோ நம்ம வந்து டிசைட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. அதுவே வந்து இவ்வளோ லூஸ் வேணும் அப்படின்றத கம்ஃபர்டபுளாக வந்து கட் பண்ணோன்னே காமிச்சிடும். இதே மெஷர்மெண்ட் சின்ன மெஷர்மெண்ட் தான் சின்னதாக வரும், பெருசாக இருந்தால் பெருசாக வரும். இப்போ ஆமோலை வந்து நம்ம கரெக்ஷன் பண்ணிவிட்டு இதை வந்து பிரின்சஸ் கட்டாக வந்து கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஆமோல் கரெக்டான ரவுண்டாக பார்த்துட்டு ஃப்ரண்ட் அக்ராஸ்லேருந்து ஒரு 2.5 சென்டிமீட்டர் டவுன் பண்ணி ஒரு மார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து அதை வந்து ஜாயின் பண்ணிடணும். அதுதான் வந்து நமக்கு பிரின்சஸ் கட்டு. ஸோ அப்போ வரும்போது கரெக்டாக இருக்கும். நம்ம மேலேருந்து ரொம்பவும் மேலே போகக்கூடாது. இது வந்து ஸ்டாண்டர்ட் மெஷர்மெண்ட் 2.5 சென்டிமீட்டர் டவுன் பண்ணுறது. அப்புறம் மேலே பாருங்கள் ஒரு 1.5 சென்டிமீட்டருக்கு லைன் போட்டு நான் அப்படியே ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். அது வந்து கட் பண்ண போகிறோம். ஏன்னா ரொம்ப ஹைட்டாக இருக்கிற மார்க். இதே சுடிதாருக்கு இந்த பேட்டர்ன் வந்து ஹை நெக்காக இருந்தால் கரெக்டாக இருக்கும். பட் வந்து ப்ளவுஸ்க்கு வந்து அவ்வளோ ஹைட் தேவை கிடையாது. இப்போ நெக்கு டீப்பு பாருங்கள் 9 சென்டிமீட்டர் நான் மார்க் பண்ணிக்கிறேன். 9 சென்டிமீட்டர் லென்த் வைஸு, பிரெத் வைஸ் வந்து 8 சென்டிமீட்டர் வந்து ஸ்டாண்டர்டு 8 சென்டிமீட்டரு. அப்புறம் மேலே வந்து நமக்கு வந்து ஒரு 5 சென்டிமீட்டர் போதும். நம்மளோட ஷோல்டர் பற்றி 2 இன்ச்சஸில் வந்து 2 இன்ச்சஸ் வரணுனாக்கா நம்ம ஒரு 5 சென்டிமீட்டர் மார்க் பண்ணியிருக்கோம். அதுக்கு மேலே வேணால் கூட 6 சென்டிமீட்டர் வரைக்கும் பண்ணிக்கலாம்.
ஸோ போதுன்றதால அப்படியே மார்க் பண்ணி ஜாயின் பண்ணிட்டேன். ஜாயின் பண்ணிட்டு நம்ம இதுக்குள்ளே வந்து நீங்கள் எந்த மாதிரியான நெக் வேணாலும் நெக் லைன்ஸ் வந்து பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்லேயே இப்போ நிறைய நெக் லைன்ஸ் வச்சுக்கிறாங்க. ஸ்கொயர் நெக் வச்சுக்கிறாங்க, ரவுண்ட் வச்சுக்கிறாங்க, லீஃப் கட் வச்சுக்கலாம். ஸோ வந்து நம்ம எந்த மாதிரியான வேணாலும் ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு வந்து எது வேணும் அப்படின்றத டிசைட் பண்ணி நான் ட்ரா பண்ணிக்கிறேன். பாருங்கள். ஸோ இது வரைக்கும் முடிஞ்சிடுச்சு. நெக்கு ஸ்கொயரும் போட்டாச்சு. ஸோ நார்மலாக நம்ம ப்ளவுஸ் கட் பண்ணும்போது ஸ்கொயர் வந்து ஸ்ட்ரைட்டாக வரும். பட் பேட்டர்னில் வந்து இப்படி கொஞ்சம் சாஞ்ச மாதிரி தான் வரும். பட் நம்ம பாடியில் போட்டோம்னா அது கரெக்டாக உட்காந்துரும். ஸோ இப்போ எனக்கு வந்து ஒரு டைமண்ட் நெக் மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ அது நல்லா saree கட்டும்போது நல்லா தெரியும். நம்ம ஷார்ப்பாக இந்த ஸ்வீட் ஹார்ட் நெக்குன்னு சொல்லுவோம். இதை நம்ம பேக்குக்கும் இது வச்சுப்போம். பட் வந்து நான் இந்த பேட்டர்னில் பேக்குக்கு வி நெக்காகவும் இதுக்கு வந்து நான் ஃப்ரண்ட்டுக்கு மாத்திரம் ஸ்வீட் ஹார்ட் நெக்காகவும் வச்சுருக்கேன். ஸோ அவ்வளோதான். இது ப்ரொசீஜர் வந்து கொஞ்சம் லாங் ப்ரொசீஜர் தான். ஸோ நம்ம டைம் எடுத்து பண்ணாலும் அந்த ப்ளவுஸோட லுக் வந்து ரொம்ப நாளைக்கு வந்து ஸ்டே ஆகும். இப்போ வந்து நம்ம நெக்கை வந்து கரெக்டாக கட் பண்ணிக்கிறோம். பாருங்க, இவ்வளோ பெருசு வரும். ஸோ பார்க்குறதுக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப பெரிய டீப்பு, பெரிய ஓப்பனிங் இருக்கிற மாதிரி தெரியும். பட் வந்து அவ்வளோ பெருசு வந்து இருக்காது. நம்ம பாடியில் போடும்போது கரெக்டாக வந்து உட்காந்துரும். ஸோ நம்ம ஆமோல் வந்து நம்ம ட்ரெஸ்ஸுக்கு வந்து நம்மளோட ஃபுல் ஆமோலை விட ஒரு 2 சென்டிமீட்டர் 4 சென்டிமீட்டர் ட்ரெஸ்ஸுக்கு ஜாஸ்தி எடுப்போம். இதே ப்ளவுஸ்க்காகலாம் 2 சென்டிமீட்டர் எடுத்தால் கூட போதுமாக இருக்கும். ஏன்னா வந்து நம்ம வந்து ப்ளவுஸ் வந்து டைட் ஃபிட்டிங்கு, ட்ரெஸ்ஸு வந்து லூஸ் ஃபிட்டிங் அப்படின்றதால. ஸோ இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கும்போது தான் இது புரியும். ஒரு நாளில் பார்த்தீங்கன்னா வந்து இது புரியறது வந்து கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த மெத்தடில் தான் வந்து நான் நிறைய ப்ளவுசஸ் வந்து ஸ்டிச் பண்ணி போடுவேன். ஸோ ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். பாருங்கள், கீழே இருக்கிறது வந்து இப்போ நான் அடியில் அந்த எக்ஸ்ட்ரா இதை வந்து கட் பண்ணி எடுத்துட்டா போதும். அது வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், அது தேவை கிடையாது. ஸோ இப்போ வந்து நம்ம ரவுண்டு வந்து பார்க்குறோம். அதாவது நம்ம பர்ஸ்ட் ரவுண்டுன்னு சொல்லுவோம். பர்ஸ்ட்லேருந்து பார்த்தாச்சு. பர்ஸ்ட் ரவுண்டு வந்து எனக்கு 84 தேவையாக இருக்குது. ஸோ 84 இருக்கா அப்படின்றத நம்ம வந்து செக் பண்ணுறோம். 84நாக்கா 84 சென்டிமீட்டர். நமக்கு வந்து இது வந்து 4 பாகத்தில் ஒரு பாகம் தான் இருக்குது. ஸோ அதனால் நமக்கு வந்து இதுலேயே ஃபுல்லாக 84 வராது. 4ல் ஒன் டைம் வந்து 84 வந்தால் போதும். இப்போ எனக்கு 20 தான் வந்துச்சு. ஸோ 20னா பாருங்கள், 20, 20, 40, 80 வந்திருக்கு. ஸோ ஒரு 4 சென்டிமீட்டர் கம்மியாக இருக்கிறதால 1 சென்டிமீட்டர் இன்க்ரீஸ் பண்ணி பண்ணியிருக்கேன். இப்போ வந்து கரெக்டாக வந்துடும். இங்கே 1 சென்டிமீட்டர், அங்கே ஒரு 2 சென்டிமீட்டர் பேக்லேயும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டா போதுமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து பேட்டர்ன் மேக்கிங்லலாம் அட்ஜஸ்ட் பண்ணணும். இதெல்லாம் வந்து பண்ணிகிட்டே இருந்தால் தான் புரியும். சடனாக வந்து பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பாருங்கள், அந்த பிரின்சஸ் வந்து அப்படியே கட் பண்ணியாச்சு. அந்த 2.5 சென்டிமீட்டர் டவுன் பண்ணி பிரின்சஸ் கட் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ இப்போ ஃப்ரண்ட்டு போர்ஷன் வந்து ஃபினிஷ் ஆயிடுச்சு. ஸோ பேட்டர்ன் மேக்கிங்கில் எப்பயுமே வந்து ஃப்ரண்ட் ஃபினிஷ் பண்ணிட்டு பேக் பண்ணுவோம். இப்போ வந்து பேக்கில் பாருங்கள், சைடு வந்து நம்மளோடது இப்போ அதே மாதிரி சைடு நமக்கு ஃப்ரண்ட்டோட சைடு எவ்வளோ இருக்கோ அதையே வந்து கரெக்டாக மார்க் பண்ணிக்கணும். இல்லைனா வந்து அட்டாச் பண்ணும்போது நமக்கு வந்து ஃப்ரண்ட்டு ஒரு சைஸு, பேக் ஒரு சைஸாக இருக்கும். பாருங்கள், ட்ரூ வேஸ்ட் லைனுக்குன்னா ஒரு 2 சென்டிமீட்டர் டவுன் வந்திருக்கு. ஸோ அதே மாதிரி மார்க் பண்ணிக்கணும். சம்டைம்ஸ் வராமையும் போகலாம் ஒருத்தங்களுக்கு. ஸோ வரலன்னா நமக்கு ஒரு வாட்டி செக் பண்ணிடுறது பெஸ்ட்டு. ஸோ நார்மலாக நம்ம அந்த ட்ரூ வேஸ்ட்லேயே கட் பண்ணியிருந்தோம்னாக்கா ப்ளவுஸ் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு வந்து பேக் வந்து ஷார்ட்டேஜ் ஆகும். அதனால் நம்ம ரெண்டுத்தையும் செக் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், ஆமோல் சைடே வச்சு நம்மளோட ஷோல்டர் பட்டியும் மார்க் பண்ணிக்கணும். அதே மாதிரி ஃப்ரண்ட்டும் பேக்கும் சேம் ஷோல்டர் பட்டி வரணும். கொஞ்சம் முன்ன பின்ன வந்தாலும் தப்பாயிடும். அதனால் கரெக்டாக மார்க் பண்ணி எடுத்துக்கணும். அப்புறமா வந்து நம்மளது வந்து நெக்கு டீப் எப்படி பார்ப்போம்னாக்கா, அந்த ஒரு மேலே ஒரு லைன் தெரியுதுல பேக்கில், அந்த லைன்லேருந்து நம்ம வந்து நெக் டீப் வந்து டிசைட் பண்ணுவோம். அங்கேருந்து வந்து ஒரு 22 அப்படி பண்ணாக்கா 22, 29 வரைக்கும் கூட போகலாம். எவ்வளோ டீப் வேணாலும் நம்ம வச்சுக்கலாம். ஸோ நான் இப்போ 22 வச்சுருக்கேன். ஸோ இங்கேயும் அதே மாதிரி 8 சென்டிமீட்டருக்கு ஒரு லைனை போட்டு நம்ம இதுவும் வந்து இப்படி தான் வந்து அதாவது என்ன சொல்கிறது, ஸ்கொயர் ஷேப்பில் தான் வந்து வரும்.
பர்ஃபெக்ட் ஸ்கொயராக வராது அந்த நெக்கு. அதுக்குள்ளே நம்ம ட்ரா பண்ணிக்கணும். பேட்டர்ன் மேக்கிங்கில் அந்த மாதிரி மெத்தடில் தான் வரும். ஸோ இதுக்கு வந்து நான் வந்து ஒரு வி கட் வச்சுக்கலான்னு அப்படின்ட்டு பிளான் பண்ணிகிட்ருக்கிறேன். நம்ம இதுக்குள்ளே எந்த நெக் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ரவுண்டு வி கட்டு பண்ணிக்கலாம், இல்லைன்னா வந்து ஸ்ட்ரைட் வி போட்டுக்கலாம். ஸோ நமக்கு என்ன விருப்பம், நம்மக்கிட்ட ஆல்ரெடி எந்த நெக்கு இல்லையோ அந்த நெக்கு வந்து நம்ம புதுசாக நம்ம இது பண்ணும்போது அதில் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒருத்தவங்கக்கிட்ட வி ஆல்ரெடி இருக்கலாம். ஸோ அப்போ வந்து அவங்க வேறு ஏதாவது சேஞ்ச் பண்ணி அவங்களுக்கு க்ரியேட்டிவிட்டி தான் இது. ஸோ நமக்கு என்ன மாதிரி நெக்ஸ் இல்லை நெக் லைன்ஸுன்ட்டு உங்களுக்கு கூகுளில் சர்ச் பண்ணாவே உங்களுக்கு கிடைக்கும். நிறைய நெக் லைன்ஸ் உங்களுக்கு அதில் கிடைக்கும். அதை பார்த்து கூட நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். மீதியெல்லாம் நம்ம அப்படியே கட் பண்ணிக்க வேண்டியதான். நம்ம ஸ்டிச்சிங் அலவன்சஸ் எப்படியும் வந்து நம்ம செப்ரேட்டாக கிளாத்தில் தான் விடுவோம். பேட்டர்னில் எப்பயுமே விட மாட்டோம். அதனால் வந்து நம்ம ஸ்டிச்சிங் அலவன்சஸ் வந்து இதில் விடணும் அவசியம் கிடையாது. ஸோ இந்த மாதிரி வந்திருக்கு பேக்கு. ஸோ இப்போ நம்ம பேக்கும் ரெடி ஆகிடுச்சு, ஃப்ரண்ட்டும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து இதை வந்து நம்ம எப்படி வந்து எத்தனை ஃப்யூசிங் கட் பண்ணுறோம், எத்தனை லைனிங் கட் பண்ணுறோம் அப்படின்றது பார்க்க போகிறோம். ஏன்னா நம்ம இப்போ பண்ணுறது வந்து நார்மலான மெத்தட் கிடையாது. இது அட்டாச்சபிள் டிட்டாச்சபிள் மெத்தடு. இது வந்து நம்ம வந்து நார்மலாக கிராஸ் பீஸ் வச்சு ஸ்டிச் பண்ணுவோம்ல, அந்த மாதிரியும் பண்ண மாட்டோம். அதே சமயத்தில் வந்து ஃப்யூசிங் கேன்வாஸ் பீஸ் வச்சு பண்ணுவோம், அது மாதிரியும் பண்ண மாட்டோம். பாருங்கள் இப்போ வந்து இது வந்து எப்படி பண்ணுறேன்ட்டு. இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃப்யூசிங்கில் வந்து நம்மளோட பேக்கு போட்டு மார்க் பண்ணி எல்லா பக்கமும் சுற்றி வந்து 1.5 சென்டிமீட்டர் எக்ஸ்ட்ராவாக விட்டு ஸ்டிச்சிங் அலவன்சஸ்ஸு. அதே சைடில் மட்டும் 1.5 சென்டிமீட்டர் பத்தாது, 3 சென்டிமீட்டர் விடணும். சைட்னா வந்து நம்ம உள்ள துணி போகும்ல, அங்கே மாத்திரம் ஷேப் சைடு மாத்திரம் 3 சென்டிமீட்டர் மார்க் பண்ணி விட்டுட்டு கட் பண்ணி எடுத்துட வேண்டியதான். அதுக்கப்புறம் தான் நம்ம ட்ரேசிங் பண்ணுவோம். ஸோ இதே மாதிரி வந்து எல்லா ப்ரொசீஜரும் பாருங்கள். இப்போ நான் 3 சென்டிமீட்டர் விட்டுறேன். இந்த இடம் தான் வந்து ஷேப்பு, அதாவது ஆமோல் கீழே இருக்கிறது தான் ஷேப்பு, எல்லாருக்கும் தெரியும். அதுதான் வந்து ஷேப்பு. மீதி எல்லா இடத்துலையும் 1.5 சென்டிமீட்டர் வந்து ஸ்டிச்சிங் அலவன்சஸ் எக்ஸ்ட்ரா விட்டால் போதும். ஸோ இப்போ வந்து இதுக்கு லைனிங் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக தேவைப்படும் ஆக்சுவலி. ஸோ நார்மலாக யூஸ் பண்ணுறதுக்குலாம் இந்த மாதிரி டிட்டாச்சபிள் பண்ணுறதுக்கு நீங்கள் 1.5 மீட்டர் கிட்ட எடுக்கிற மாதிரி இருக்கும். அப்போ தான் வந்து அது கரெக்டாக வரும். அப்படி இல்லைனா கூட நம்ம சிங்கிள் லைனிங் கூட போட்டுக்கலாம். பட் வந்து நான் இது வந்து லைக்ரா ஃபேப்ரிக் மிக்ஸ் ஆனதால் நான் வந்து அட்டாச்சபிள் டிட்டாச்சபிள் மெத்தடே பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்றதால ஃபிட்டிங் வந்து கரெக்டாக இருக்கும். ஒரு மாதிரியாக இருக்கா ஸ்ட்ரெச்சபிள் மெத்தடுக்கெலாம் ஒரே ஒரு சிங்கிள் லைனிங் போட்டு பண்ணாக்கா வந்து நல்லா இருக்காது. இது நான் எப்படி பண்ணுறேன்னாக்கா, ஃபஸ்ட்டு வந்து ஃப்யூசிங் கட் ஒரு செட்டு ஃப்யூசிங் கட் பண்ணிக்கிறேன். பேக்கு பிரின்சஸ் 2, அதுக்கப்புறம் வந்து பிரின்சஸில் இன்னொரு போர்ஷன் வரும். நான் அது மாதிரி அதாவது ஃப்ரண்ட்டு ஒரு செட்டும் பேக் வந்து ஒரு செட்டும் வந்து நம்ம ஃப்யூசிங்கில் மைக்ரோ டாட் ஃப்யூசிங்கில் கட் பண்ணிக்கிறேன். மைக்ரோ மேலே வந்து மைக்ரோ இருக்கிற மாதிரியும் உள்ளே வந்து நம்மளுக்கு ஸ்மூத்தான பிளேஸ் இருக்கிற மாதிரியும் மடிச்சுக்கணும். மேலே மைக்ரோ இருக்கணும், ஏன்னா வந்து அதை நம்ம வச்சு அயன் பண்ணணும். அந்த டாட் இருக்கிற இடம் தான் வந்து நமக்கு அயரனிங் பிளேஸு. உள்ளே போகிறது வந்து நமக்கு வந்து ட்ரேசிங் விடுறதுக்கு சாஃப்டான பிளேஸாக இருக்கணும், மைக்ரோ இல்லாத பிளேஸாக இருக்கணும். மைக்ரோனாக கம்முன்னு நினச்சிக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இதே மாதிரி நான் வந்து இதில் இந்த பீஸ் 2 கட் பண்ணிப்பேன். அப்புறமா வந்து அந்த பிரின்சஸ் 2 கட் பண்ணிக்கிறேன் கேன்வாஸில். அப்புறமா வந்து பேக் வந்து ஒரு செட்டு கட் பண்ணிக்கிறேன். இதே வந்து அப்புறம் திருப்பி லைனிங்கில் இதெல்லாம் வந்து நம்ம 2 செட்டு கட் பண்ண போகிறோம். இது எப்படி நம்ம இதை நீங்கள் ஃப்யூசிங் 1 கட் பண்ணிங்களோ, லைனிங்கில் வந்து 2 செட்டு கட் பண்ண போகிறோம். ஏன்னா வந்து ஒரு லைனிங்கில் வந்து ஃப்யூசிங் அப்படியே ஸ்டிக் பண்ணிவிடுவோம், ஒட்டிடுவோம். இன்னொரு லைனிங் வந்து கிளாத்தில் வந்து வச்சு அட்டாச் பண்ணுவோம். ஸோ நம்ம அப்படியே ஸ்டிச் அண்ட் டர்ன் பண்ணிவிடுவோம். நம்ம வந்து நெக்குக்கு தனியாக வந்து ஒர்க் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நெக்குக்கு எல்லா வேலையும் இதுலேயே முடிஞ்சிடும். ஸோ கொஞ்சம் ஒர்க்கு ஜாஸ்தி தான், இருந்தாலும் வந்து ரிசல்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஃப்யூசிங் அதாவது மைக்ரோ டாட் ஃப்யூசிங்கில் கட் பண்ணிவிட்டு ட்ரேசிங் பண்ணிக்கணும். எல்லாமே 3த்தையுமே நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு 3த்தையுமே நல்லா வந்து ட்ரேசிங் பண்ணிக்கணும். அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால தான் வந்து மைக்ரோ டாட் வந்து ஜாஸ்தி ஏன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது நம்ம லாஸ்ட் டைமே வந்து
சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த மாதிரி அட்டாச்சபிள் டிட்டாச்சபிள் மெத்தட் பண்ணும்போது நமக்கு வந்து பாருங்கள் எவ்வளோ பெரிய பீஸ் தேவைப்படுது அப்படின்ட்டு. அதாவது நம்ம நார்மல் மெத்தடில் நெக்குக்கு மட்டும் ஃப்யூசிங் வந்து அட்டாச் பண்ணுவோம். அப்போ வந்து ரொம்ப கம்மியாக தேவைப்படும். ஆனால் இந்த மெத்தடில் இந்த ஃப்யூசிங்கை வந்து ஃபுல் பாடியே போட்டுரும். ஸோ சில எம்ப்ராய்டரி கிளாத்லலாம் நீங்கள் பார்த்துருந்தீங்கனாக்கா அது அப்படியே இந்த ஃப்யூசிங்கை வச்சு ஃபுல்லு ட்ரெஸ் ஃபுல்லு எம்ப்ராய்டரி பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி இப்போ வெஸ்டர்ன் மெத்தடில் நாங்கள் இதையே வந்து ஃபுல்லாக ஸ்டிஃபுக்கு, அதாவது வால்யூம் கொடுக்கறது அப்படின்னு சொல்லுவாங்க. திக்னஸ் பண்ணுறது ஒரு ஃபேப்ரிக்கை வந்து எவ்வளோ மெலிசாக இருந்தாலும் இந்த மாதிரி மெத்தட் பண்ணும்போது அப்படியே திக்னஸாக சேஞ்ச் ஆகிடும். ஸோ இப்போ நீங்கள் ரெடிமேட்லலாம் வாங்கி போடுறோம் எவ்வளோ பேப்பர் மாதிரி இருக்குல்ல கிளாத்து. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இது வந்து ஸோ ரொம்ப வந்து சூப்பராக வந்து திக்னஸ் ஆகிடும் இந்த மாதிரி ஒர்க் பண்ணும்போது. பட் ஒர்க் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டு தான். பட் ஒன்றும் பண்ண முடியாது. இந்த மெத்தடு தான் நான் ஃபாலோ பண்ணுறது. பாருங்கள் இப்போ வந்து அந்த ஃப்யூசிங் கரெக்டாக செட் பண்ணிவிட்டு, அதாவது மைக்ரோ டாட் மேலே இருக்கிற மாதிரி கீழே இருக்கிறதும் வந்து அதே மாதிரி மைக்ரோ டாட், அதாவது உள் பக்கம் 2 சைடும் வந்து ஸ்மூத்தாக இருக்கிற மாதிரி ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்கணும். ஸோ வந்து இப்போ கீழே ஒரே டைமில் ஃபோல்ட் பண்ணி பார்த்தா ஆகலை. எனிவே இது வந்து செப்பரேட் பீஸுன்றதால எப்படி வேணாலும் போட்டு எடுக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள் நான் சும்மா கண்ணா பின்னான்னு தான் கட் பண்ணுவேன். அப்புறம் ஃபைனலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அது எவ்வளோ அழகாக வந்து நம்ம திருப்பி ட்ரிம்மிங் பண்ணுவோம் அப்படின்ட்டு. மெஷர்மெண்ட்டே இல்லைன்னு நினச்சிப்போம். பட் வந்து இது வந்து மெயினானது என்ன விஷயம்னாக்கா இதில் நம்ம ட்ரேசிங் பண்ணுறோம் பாருங்கள். கரெக்டாக வச்சு ட்ரேசிங் பண்ணுறோம்ல அதுதான் வந்து இம்பார்ட்டனே. நம்மளோட பேட்டர்ன் ஷீட் வந்து எங்கே இருக்கோ அதை அப்படியே வச்சு ட்ரேசிங் பண்ணுறோம். அந்த லைனில் தான் நம்ம ஸ்டிச்சிங் பண்ணுவோம். அந்த லைனில் ஸ்டிச்சிங் பண்ணும்போது உங்களோட கரெக்டான பாடி மெஷர்மெண்ட்டு அந்த சென்டர் போர்ஷன் தான். அதுக்கு வெளியில் இருக்கிறது எல்லாமே வந்து எக்ஸ்ட்ரா ஸ்டிச்சிங் அலவன்சஸ் தான். ஸோ அதனால தான் நம்ம இது எல்லாத்தையுமே ட்ரேசிங் பண்ணி பண்ணுறோம். ஸோ எவ்வளோ பெரிய மேரேஜ் கவுனு, எவ்வளோ பெரிய லாங் மெத்தட் கவுன்ஸாக இருந்தாலும் நம்ம இந்த மாதிரி மெத்தட் பண்ணும்போது நம்ம வந்து தைரியமாக பண்ணலாம். உங்களோட கிளாத் வந்து நீங்கள் எக்ஸ்பென்சிவாக வாங்கி போடுறீங்கன்னு சொன்னாக்கா அது வந்து வேஸ்ட்டே ஆகாது 100% அப்படின்ற மாதிரி நம்ம நம்பி போடலாம். ஸோ வந்து பார்த்தாலும் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் மீட்டர் 2000 ரூபாய்க்கு வாங்கி போட்டால் கூட நீங்கள் தைரியமாக இந்த மாதிரி பண்ணும்போது நல்லா வரும். அதே நார்மல் மெத்தடில் பண்ணிங்கன்னா வந்து சொதப்பிடுச்சுனாக்கா அதோட ட்ரெஸ்ஸோட அந்த அந்த வேல்யூ வந்து நீங்கள் அவ்வளோ 2000 ரூபாவோ இல்லை 1000 ரூபாவோ மீட்டர் கொடுத்து வாங்கும்போது 1 மீட்டர் நமக்கு பத்தாதுல்ல. 1 மீட்டர் 1000 ரூபான்னு கொடுத்து வாங்கினோம்னாக்கா அது நம்ம 3 மீட்டர் எடுத்தால் 3000 ரூபாய் ஆகிடும். ஸோ அந்த மாதிரிலாம் நீங்கள் ட்ரெஸ்லாம் தைக்கும்போது நீங்கள் இந்த பேட்டர்னை ஃபாலோ பண்ணிங்கன்னா மட்டும்தான் பர்ஃபெக்டாக வரும். அது நார்மல் மெத்தடில் பண்ணும்போது வந்து கரெக்டாகவே வந்து உட்காராது. அதாவது இந்த மாதிரி வெஸ்டர்ன் மெத்தட்ஸ்லாம் வந்து கரெக்டாக உட்காராது. அதனால வந்து இப்போ நான் எல்லாமே வந்து இந்த மாதிரி மெத்தட் தான் ஃபாலோ பண்ணி நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ டென்ஷனே இல்லாத, அதாவது எக்ஸ்பென்சிவாக போட்டு துணி வாங்குறோம்னாக்கா எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு நமக்கு ஒரு பயம் இருக்கும்ல. அது மாதிரி நம்ம பார்த்து பண்ணிக்கிறோம். பாருங்கள் இப்போ எல்லாமே நான் ட்ரேஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். இது ஃப்ரண்ட்டு போர்ஷன், ஃப்ரண்ட்டோட நெக் அந்த ஹுக்ஸ் பட்டி வர போர்ஷனு. பார்க்குறதுக்கு ஹைட்டாக தான் தெரியும். இந்த வெஸ்டர்ன் மெத்தட் அப்படின்றதால அப்படி தான் தெரியும். ஆனால் போடும்போது வந்து நமக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். எங்கேயுமே வந்து பிரச்சனையே இல்லாத மாதிரி இருக்கும். நம்ம கரெக்டாக எல்லாத்தையுமே வந்து ட்ரேசிங் பண்ணிக்கணும். அதாவது இப்போ வந்து 1 செட்டு லைனிங், 1 செட்டு மைக்ரோ டாட் ஃப்யூசிங் ட்ரேஸ் பண்ணோம். 1 செட்டு வந்து லைனிங்கும் ட்ரேஸ் பண்ணணும். இன்னும் ஒரு செட்டு வந்து லைனிங் ட்ரேஸ் பண்ண வேண்டியது கிடையாது. நம்ம வந்து அப்படியே வந்து இந்த மைக்ரோ டாட் ஃப்யூசிங்கில் தான் வந்து அட்டாச் பண்ணுறோம். ஏன்னா அதனால வந்து ஆல்ரெடியே வந்து நமக்கு மைக்ரோ டாட்டில் வந்து மார்க்கிங் இருக்கிறதால வித்தவுட் மார்க்கிங் கிளாத்தை வந்து இதில் அட்டாச் பண்ணிவிட்டு வித் மார்க்கிங் இருக்கிறத வந்து நம்மளோட மெயின் ஃபேப்ரிக் கட் பண்ண போகிறோம்ல அந்த மெயின் ஃபேப்ரிக்கில் வந்து நம்ம அட்டாச் பண்ணணும். ஸோ நீங்கள் இதை உத்து பார்த்தீங்கன்னா கவனித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப புரியும். இது ரொம்ப லாங் வீடியோ தான். பட் ஒன்றும் செய்ய முடியாது. இதை விட ஷார்ட்டாகவும் போட முடியாது. பாருங்கள் அதனால தான் வந்து உங்களுக்கு கேமரா வந்து ஆப்போசிட் சைடு வச்சு எடுத்தால் ரொம்ப சின்னதாக தெரியுதுன்னு சொல்லிட்டு நான் இந்த ஆங்கிளில் வந்து எடுத்திருக்கேன். வெர்டிக்கல் ஆங்கிளில் கொஞ்சம் லாங்காக நல்லா தெரியும் அப்படின்றதால. ஸோ பார்ப்போம் இந்த இது வந்து வீடியோஸ் நல்லா ரீச் ஆகுதா இல்லை வந்து அப்படி பண்ணால் பரவாயில்லையான்ட்டு. ஸோ அதாவது கிட்ட வந்து எல்லாமே வந்து மைனூட்டாக வந்து தெரிய மாட்டேங்குது கேமராவில். ஒரு அளவு தான் வந்து கேப்சர் பண்ண முடியுது. ஸோ ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க. பாருங்கள் இந்த லைனிங் வந்து 1.5 மீட்டர் கிட்டே இருக்குது. சேம் ஆஃப் ஒயிட்டு தான்.
ஏன்னா நம்ம எடுத்துக்கிற ஃபேப்ரிக்கும் அந்த மாதிரி ஒரு ஆஃப் ஒயிட் மிக்ஸ் ஆனது தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ ஸ்டார்டிங்கே காமிச்சிருப்பேன். ஸோ இதில் பாருங்கள், சேம் அப்படியே வச்சு இதே மாதிரி நம்ம 2 செட் ஆக்சுவலி கட் பண்ணணும். இப்போ பேக் வந்து கட் பண்ணுறேன். இது வந்து ஒரு செட்டு 2 ஃபோல்டிங்கில் இருக்குது. ஒரு செட்டு எல்லாமே வந்து இந்த மாதிரி மெத்தடுக்கு பேக் ஓப்பன் வச்சுக்கிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். பட் எனக்கு வந்து நான் நிறைய பேக் ஓப்பன் ஸ்டிச் பண்ணிட்டேன். ஸோ ஃப்ரண்ட் ஓப்பன்னா கம்ஃபர்டபுள்ன்றதால நம்ம ஃப்ரண்ட்டே வச்சுக்கிறோம். ஸோ பாருங்கள், 2வது வாட்டியும் நான் கட் பண்ணுறேன். நான் சொன்னேன்ல, ஒரு செட்டு வந்து மைக்ரோ டாட்டோட அட்டாச் பண்ணோம், ஒரு செட்டு வந்து மெயின் ஃபேப்ரிக்கோட அட்டாச் பண்ணோம். அதை தான் வந்து நம்ம அட்டாச்சபிள் டிட்டாச்சபிள் பண்ணுறோம். ஸோ நான் திருப்பி வந்து நம்ம நெக்கு டிசைனை தனியாக வந்து ஃபியூசிங்கில் மார்க் பண்ணி கட் பண்ணுற வேலை வந்து இதில் இருக்காது. எல்லாமே நம்ம இப்பயே சேர்த்தே செஞ்சிடறோம். இது செய்யும் போது டைம் ஜாஸ்தி எடுத்தாலும் நம்மளோட ப்ளவுஸோட வால்யூம் வந்து கொஞ்சம் நல்லா, வால்யூம்னா என்ன சொல்கிறது, திக்னஸ் வந்து கொஞ்சம் நல்லா வந்து ஜாஸ்தியாகவும் ஆகிடும். அதே நேரம் நம்ம வந்து நெக்குக்கு தனியாக வந்து செப்ரேட்டாக நம்ம எதையும் மெனக்கடவே வேண்டாம். அப்படியே வந்து இதையே அப்படியே ஸ்டிச் பண்ணி அப்படியே திருப்பிடுவோம். ஸோ இப்போ ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இன்னும் ஐடியா கிடைக்கும். இப்போ வந்து 2 செட்டு வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன் கிளாத்தை. அதே மாதிரி இதையுமே வந்து நான் 2 செட்டு எடுக்கணும். ஃப்ரண்ட்டு 2 செட்டு எடுக்கிறோம். பிரின்சஸ் மாத்திரம் 4 எடுக்கணும். ஏன்னா ஒரு இதுக்கு 2 வேணுன்றதுனால பிரின்சஸ் வந்து நம்ம 4 பீசஸ் வந்து கட் பண்ணி எடுப்போம். இது வந்து பிரின்சஸ் கிடையாது. அது நடுவில் ஒரு பீஸ் வருது பாருங்கள், அதுதான் பிரின்சஸ். ஸோ கட் பண்ணும்போது ஏனோ தானோன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் வந்து அப்படி இது பண்ணுறது கிடையாது. நம்ம வந்து ட்ரேசிங்கில் தான் நம்ம மெயினாக வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணுவோம். ட்ரேசிங் பண்ணதுக்கப்புறம் ஸ்டிக்கிங் அயனிங் எல்லாம் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது எவ்வளோ எவ்வளோ வந்து அதை கரெக்ட் பண்ணிடுவோம் அப்படின்றது உங்களுக்கு பார்த்தாவே தெரிஞ்சிடும். இப்போ பாருங்கள், இது முடிஞ்சிடுச்சு. இப்போ வந்து பிரின்சஸ் வந்து இன்னும் 2 வந்து போடணும். இது இன்னும் ஒன்று எடுத்துட்டு நான் வந்து அதுக்கு தான் இது வந்து ஸ்லோவாகவே காமிச்சிட்ருக்கிறேன். ஸ்பீடு ரொம்ப மைல்டு ஸ்பீடு பண்ணியிருக்கேன். ஃபாஸ்ட் பண்ணி போட்டாக்கா வந்து உங்களுக்கு புரியாது அப்படின்றதால நான் வந்து ஸ்லோ வீடியோ தான் போட்டிருக்கேன். இதே மாதிரி மெத்தடில் ஆறாமல் உங்களுக்கு டைம் இருக்குனாக்கா நமக்கு பிடிச்ச ப்ளவுஸை நம்மளே வந்து கட் பண்ணி ஃபிட்டிங்காக நல்ல லெவலில் வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ யார்கிட்டயும் நம்ம போய் டெய்லர்கிட்ட உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்ணி இப்படி வேணும் அப்படி வேணும் கேட்க வேண்டியதில்லை. இப்போ பாருங்கள், இதில் 4 பீசஸ் வந்து லைனிங் இருக்குது, லைனிங் கிளாத் இருக்குது, 2 பீஸ் வந்து ஃபியூசிங் இருக்குது, அதாவது மைக்ரோ டாட் கேன்வாஸ் அது இருக்குது. ஸோ இது அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. இப்போ வந்து இது வந்து 4 பீஸ் நமக்கு தேவையாக இருக்கும் பிரின்சஸ்ஸு. இப்போ வந்து கொஞ்சம் செட் ஆக மாட்டேங்குது. இடம் வந்து கிளாத் வந்து கம்மியாக இருக்கிறதால எப்படி வந்து வச்சு பார்த்தா கொஞ்சம் வெளியில் வருது. அது கொஞ்சம் மேனேஜ் பண்ணிவிட்டு நம்ம வந்து கட் பண்ணிக்கிறோம். நமக்கு வந்து ஆக்சுவலி மெயினாக வந்து அந்த ட்ரேசிங்க்கு அப்புறம் வந்து 1 சென்டிமீட்டர் இருந்தால் ஸ்டிச்சிங் அலவன்சஸ் போதும். நான் ஸ்டார்டிங்கில் கட் பண்ணும்போது கொஞ்சம் நான் ஜாஸ்தி வச்சு தான் கட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் வந்து நான் அதெல்லாம் வந்து ட்ரிம்மிங் பண்ணிவிட்டு 1 சென்டிமீட்டர் இருக்கிற மாதிரி பார்த்துட்டு நம்ம ஸ்டிச் பண்ணும்போது பண்ணிப்போம். ஸோ அதனால தான் வந்து இப்போ நமக்கு வந்து அது ஒரு பெரிய டென்ஷனாக இருக்குது. அதை பார்க்கும்போதே ஓகே அட்ஜஸ்ட் பண்ண முடியுன்றது நம்ம மைண்ட் கால்குலேஷனுக்கு தெரிஞ்சிடும் இந்த மெத்தடில். ஸோ பார்க்குறவங்களுக்கு இது என்ன இவ்வளோ பெரிய ப்ராசஸாக இருக்கே, இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு ப்ளவுஸ் தைக்கணுமான்ற மாதிரி தெரியும். பட் அதை முடித்த பிறகு வந்து நீங்கள் எந்த ஒரு நார்மல் மெத்தடில் வந்து ஏதோ ஒன்று கண்ணாப்பின்னான்னு தைச்சிட்டு அதுக்கப்புறம் அது சரியாக வரலன்னா நமக்கு வந்து மனசும் கஷ்டமாக இருக்கும். அதே சமயத்தில் துணி வந்து கிளாத் இப்போ விற்கிற நார்மல் காட்டனே வந்து மீட்டர் வந்து 140 ருபீஸ் தான் ஸ்டார்டிங்கே ஆகுது. அந்த மாதிரி துணியெல்லாம் நம்ம வந்து 140ன்றது ரொம்ப சீப் ஆக்சுவலி. நல்ல கிளாத்லாம் போடும்போது நமக்கு வேஸ்ட் ஆகிடுச்சுன்னா நமக்கு மூட் ஆஃப் ஆகிடும். இப்போ பாருங்கள், 4 பீஸ் இருக்கு பாருங்கள், 1 2 3 4 4 பீசஸ் வந்து இதில் இருக்குது. ஃபியூசிங் சேர்க்காம கிளாத் மட்டுமே. இப்போ வந்து நான் ஒரே ஒரு செட்டுக்கு மாத்திரம் நான் வந்து ஒரு ட்ரேசிங் பண்ணிக்க போகிறேன். ஏன்னா நான் இதை கிளாத்தில் வச்சு, அதாவது மெயின் ஃபேப்ரிக்கில் வச்சு அட்டாச் பண்ணும்போது அப்பயும் எனக்கு ஒரு ட்ரேசிங் வேணும்ல. அதனால் இதில் ஒரு ட்ரேசிங் பண்ணிவிட்டு இதை கிளாத்தில் அட்டாச் பண்ணிவிடுவேன். இன்னொன்று ட்ரேசிங் இல்லாதது ஃபியூசிங்கில் அட்டாச் பண்ணிப்பேன். ஏன்னா ஃபியூசிங்கில் ட்ரேசிங் இருக்குது. ஸோ ஏதாவது ஒன்றுத்தில் இருந்தால் நமக்கு போதும், நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு நமக்கு தெரியும். ஓகேவா? ஸோ இது வந்து ஸ்டார்டிங் வந்து உங்களுக்கு கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். மேபி வந்து ஃபுல் வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். ஃபுல் வீடியோ டைம் எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா
ஓகே இது இப்படியா அப்படின்றது தெரியும். ஸோ இந்த மெத்தட் வந்து நல்லா வந்து ரிசல்ட் தருது. இது கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணிங்கனாலும் கரெக்டாக வரும். ஸோ அப்போ அவ்வளோதான் பாருங்கள், பர்ஃபெக்டாக வந்து நம்ம எங்கெங்கே இருக்கோ நம்மளோட பேப்பரு, அந்த பேப்பர் பேட்டர்ன் தான் வந்து நம்மளுக்கு இம்பார்ட்டனே. அதுக்கு வெளியில் இருக்கிறது வந்து இம்பார்ட்டன்ட் கிடையாது. இதுக்கு பேக்குக்கும் டாட்டும் இருக்கும், நம்ம டாட்டுக்கும் வந்து நம்ம அப்படியே ட்ரேஸ் பண்ணிக்கணும். ஸோ இந்த ட்ரேசிங் ஒர்க்கெல்லாம் கொஞ்சம் இரிட்டேட்டாக இருக்கும். ஆனால் வந்து அதை நம்ம பண்ணி ட்ரேசிங்கெல்லாம் ஒரு வாட்டி பண்ணிட்டாக்கா நமக்கு ஸ்டிச்சிங் எங்கே பண்ணணும்னு கூட டவுட்டே வராது. ஸோ அது மேலேயே நம்ம வந்து பண்ணிட்டாவே நமக்கு வந்து வேலை முடிஞ்சிடும். ஸோ நான் இந்த மெத்தட் கற்றுக்கும் போதும் வந்து எனக்கும் டிஃபிகல்ட்டாக தான் இருந்துச்சு. ஓ இவ்வளோ ஒர்க் பண்ண வேண்டியதாக இருக்கேன்ட்டு. ஸோ அதை நம்ம ஸ்டிச் பண்ணி போடும்போது வெளியில் வந்து எல்லாரும் அப்ரிஷியேட் பண்ணும்போது ஓகே. ஸோ அந்த கஷ்டம் இந்த கஷ்டத்தில் வந்து நமக்கு வந்து மைனஸ் ஆகிடும். ஸோ வந்து நம்ம ஒரே நாளில் உட்காந்து எல்லாமே பண்ண முடியலனா கூட நம்ம வந்து டைம் எடுத்து எடுத்து பண்ணிக்கலாம். நம்ம ஒரு ஒரு நாள் வந்து பேட்டர்ன் போட்டு ஃபஸ்ட்டு பேசிக் பேட்டர்ன் வந்து நான் சொல்லியிருக்கேன். அதை போட்டு நான் ஒரு 2, 3 நான் வந்து நிறைய போட்டு வச்சுப்பேன் அப்பப்போ ஃப்ரீயாக இருக்கும்போதெல்லாம். அப்போ வந்து பேட்டர்னை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதாவது எனக்கு என்னோட டாட்டருக்கு போட்டுப்பேன். அப்புறம் கஸ்டமர்ஸ்க்கு வந்துச்சுனாக்கா ஒன் டைம் போடுவேன். ஏன்னா கஸ்டமர்ஸ்லாம் நம்ம போட்டும் வச்சுக்க முடியாது. அப்போ அவங்க ஒரு ஒரு வாட்டியும் வேறு வேறு கேட்டாக்கா அதே வச்சு யூஸ் பண்ண முடியாது. பேசிக் பேட்டர்ன் போட்டு வச்சுட்டோம்னாக்கா அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோன்றத அதை வச்சு டக்குன்னு இப்போ எப்படி நான் வந்து உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து கன்வெர்ட் பண்ணி காமிச்சேன். டைரெக்டாக வந்து உங்களுக்கு அந்த 5 லைன்ஸ்லாம் போடாமல் அதெல்லாம் வந்து ஆல்ரெடி நான் டீச் பண்ணேன்றதால நான் அதெல்லாம் போடலை. ஸோ இப்போ பாருங்கள் முடிஞ்சிடுச்சு. இப்போ பாருங்கள் ஒரு செட்டு கிளாத் லைனிங் கிளாத்தில் நம்மளோட ஃப்யூசிங்கை வைக்கிறோம். ஃப்யூசிங் வந்து நம்மளோட ட்ரேசிங் தெரிகிற மாதிரி, இப்போ தெரியுதா உங்களுக்கு, அந்த ட்ரேசிங் தெரிகிற மாதிரி வச்சு ஒரு ஐரன் பண்ணி வச்சுருவோம். எல்லாத்துலேயுமே ஒரு லைனிங், அதாவது இது ஒயிட் கலராக இருக்கிறதால உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பட் மெயின் ஃபேப்ரிக்கோடுக்கு நமக்கு இந்த ஆஃப் ஒயிட் லைனிங் தான் போட வேண்டியதாக இருக்குது. ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி ஒன்று ஒன்று வச்சுட்டு க்ளீனாக, அதாவது ஃப்யூசிங்கை விட்டு கிளாத்தை விட்டு ஃப்யூசிங் வந்து வெளியில் வரக்கூடாது. ஃப்யூசிங் கரெக்டாக உள்ளே இருக்கணும். இப்போ கீழே இருக்கிறது தான் கிளாத்து, மேலே இருக்கிறது ஃப்யூசிங். இதெல்லாம் வச்சு அப்படியே நம்ம வந்து அயன் பண்ணிக்கணும். எஃப் போகிறது ஃப்ரண்ட் போர்ஷன், அது ஹுக்ஸ் போர்ஷனு. திருப்பி வந்து நம்மளோட பிரின்சஸையும் அதே மாதிரியே நம்ம வந்து செப்பரேட்டாக எடுத்து வச்சுக்கலாம். 2 ஃப்யூசிங்க்கு, மைக்ரோடாட் ஃப்யூசிங்க்கு 2 கிளாத் வந்து அட்டாச் பண்ணலாம். அதாவது ட்ரேசிங் பண்ணாத கிளாத்தை வந்து ஃப்யூசிங் மேலே அட்டாச் பண்ணணும். ஸோ இது பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது புரியல, எந்த இடத்துல உங்களுக்கு புரியல அப்படின்னாலும் நீங்கள் டவுட் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் வந்து கிளியர் பண்ணுவேன். ஏன்னா நமக்கே தெரியாமல் நம்ம எங்கேயாவது ஒரு மிஸ்டேக் பண்ணிவிடுவோம். நமக்கே வந்து ஸோ நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களுக்கே வந்து நமக்கு டக்குன்னு வந்து மறந்துடும். பாருங்கள், இது மேலே எல்லாத்துக்கு மேலேயும் ஒரு ஒரு கிளாத் மேலே ஒரு ஃப்யூசிங் வச்சுட்டு அப்படியே ஐரன் போட்டுற வேண்டியதான். அந்த மைக்ரோ டாட் ஃபேஸ் பண்ண மாதிரி கிளாத்தில் வச்சுக்கணும். அப்போ வந்து அது வந்து அப்படியே வந்து அயன் ஆகிடும், ஸ்டிக் ஆகிடும். அந்த நார்மல் பக்கம் வச்சுருக்கிற மாதிரி வைக்கக்கூடாது. இதே நார்மல் ஃப்யூசிங் கேன்வாஸ் விற்கிறாங்க பாருங்கள், நார்மல் டெய்லரிங்க்கு, அதுக்கு வந்து பார்க்கும்போதே ஷைனிங் தெரியும் எந்த பக்கம் கம்முன்னு. நமக்கு மைக்ரோ டாட் ஃப்யூசிங்கில் வந்து அந்த மைக்ரோ டாட் இருக்குல்ல, அந்த டாட்டு தான் வந்து கம்மு. அந்த பக்கம் வச்சு நீங்கள் அயன் பண்ணிங்கன்னா டக்குன்னு வந்து ஃபிக்ஸ் ஆகிடும். பாருங்கள், இப்போ அயன் பண்ணுறேன், ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. பாருங்கள், ஃபுல் ஃபிக்ஸ், ஒரு கிளாத்தும் ஒரு ஃப்யூசிங்கும் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. அதே மாதிரி 1 பை 1 வந்து அந்த ஃப்யூசிங்குள்ளேயே கிளாத் உட்கார்ற மாதிரி கரெக்டாக வந்து அட்டாச் பண்ணிடணும், அயன் பண்ணிடணும். ஸோ இந்த மாதிரி மெத்தடு கொஞ்சம் ரிச்சான ப்ளவுசஸ்க்கெலாம் பண்ணால், ரொம்ப காஸ்ட்லியான ஃபேப்ரிக் எடுத்து பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லா வரும் ரொம்ப நாளைக்கு. அப்படி இல்லைன்னா நமக்கு வந்து ஃபேப்ரிக்கே திக்காக இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா நம்ம வந்து ஒன்றும் இதே சேம் ப்ரொசீஜரில் ஒரே ஒரு லைனிங் கட் பண்ணி கூட நம்ம வந்து நார்மலாக எப்படி பண்ணுறோமோ அதே மாதிரி பண்ணிக்கலாம். ஃப்யூசிங்கே யூஸ் பண்ணாமல் பண்ணிக்கலாம்.
அதுவும் அதே மாதிரி பேக்கையும் வந்து ஒரு பெரிய ஒரு கிளாத் எடுத்துட்டு ஒரு வித்தவுட் மார்க்கிங் எடுத்துட்டு பேக் போர்ஷனு அதில் வந்து நம்மளோட ஃப்யூசிங்கை வந்து அப்படியே அட்டாச் பண்ணி அயன் பண்ணிடும். அதுக்குள்ளே கரெக்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சிடணும். நம்ம ஃப்யூசிங்கை விட்டு வெளியில் வரக்கூடாது. வந்துச்சுன்னா வந்து அப்புறம் சின்னது பெருசாகிடும். நம்ம கரெக்டாக கட் பண்ணி பேட்டர்ன்லாம் போட்டால் வந்து எதுவுமே மிஸ்டேக் ஆகாது. அப்போ நம்ம ஃபிக்ஸ் பண்ணும்போது வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் நம்ம கையிலேயே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கணும். என்னதான் இருந்தாலும் அது கிளாத்துன்றதால சம்டைம்ஸ் அப்படி இப்படி விலகி போக வாய்ப்பு இருக்குது. அதனால தான் வந்து நான் ஸ்டிச்சிங் அலவன்சஸ் வந்து நமக்கு 1 சென்டிமீட்டர் இருந்தாவே போதும்னாலும் நம்ம 1.5 சென்டிமீட்டர் 1.5 சென்டிமீட்டர் ஜாஸ்தி எடுத்துக்கிறோம், 1/2 சென்டிமீட்டர் ஜாஸ்தியாக எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம எல்லாத்தையுமே வந்து ட்ரிம் பண்ணிடுவோம். பாருங்க, ஒரு ஒரு பேக் வந்து அயன் பண்ணிட்டேன். ஸோ இது பண்ணி பார்க்கும்போது தான் வந்து டவுட் வரும். நிறைய பேர் வந்து வாட்ஸ்அப்பில் டவுட் கேட்குறீங்க. ஸோ என்ன எல்லாரும் ட்ரை பண்ணுறவங்க வந்து டவுட் கேட்குறீங்க. ஸோ வந்து எனக்கு வந்து ஈஸியாக வந்து புரியுது எங்கே நீங்கள் மிஸ்டேக் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக வந்து உங்களுக்கும் அந்த மாதிரி ஏதாவது டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக கேளுங்க. பாருங்கள், எல்லாமே அயன் பண்ணிட்டேன். இப்போ வந்து 1 சென்டிமீட்டர் அலவன்சஸ், அதாவது அந்த ட்ரேசிங் எல்லோ லைன் தெரியுதா, அந்த லைன்லேருந்து 1 சென்டிமீட்டர் நமக்கு எக்ஸ்ட்ரா இருந்தால் போதும். அதுக்கு மேலே இருக்கிறது வந்து நம்ம கட் பண்ணிடலாம். ஏன்னா அதுக்கு மேலே அப்படியே வச்சு நம்ம அட்டாச் பண்ணோன்னாக்கா அது வந்து ஒரு நல்லாவே வராது. அது வந்து லூஸ் ஆகிடும். நம்மளோட பர்ஃபெக்டான ஃபிட்டிங் வந்து வராது. இந்த மாதிரி தான் இதுதான் வந்து ட்ரிம்மிங். ஸோ நமக்கு எவ்வளோ ஒர்க் இருக்குது பாருங்கள். இதில் ட்ரேசிங் போடணும், அதாவது பேப்பர் பேட்டர்னு, அதுக்கப்புறமா வந்து கிளாத் கட்டிங், அப்புறம் ட்ரேசிங்கு, அதுக்கப்புறம் வந்து ஃபைனல் ட்ரிம்மிங்கும் பண்ணிக்கணும். ஸோ இது ஸ்டிச்சிங் பண்ணும்போது கூட நம்ம ட்ரிம்மிங் பண்ணாலும் பண்ணிக்கலாம். நான் வந்து இங்கே அப்படியே ஆல்ரெடி காமிச்சிட்டேன்றதெல்லாம் அப்படியே கண்டினியூஸாக காமிச்சிட்ருக்கிறேன். ஸோ நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாத்தையுமே ரெடி பண்ணி கொண்டு போய் வச்சுக்கிட்டா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த லைன்லேருந்து ஒரு 1/2 சென்டிமீட்டர் மேலே இருக்கிற மாதிரி, மீன்ஸ் 1 சென்டிமீட்டர் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி நான் கட் பண்ணிகிட்ருக்கேன். 1/2 சென்டிமீட்டர் எக்ஸ்ட்ரா இருக்கிறதுலாம் ஒரு வேளை அதை விட ஜாஸ்தியாக இருந்தாலுமே நம்ம 1.5 போடுறோம். ஒரு டைம் வந்து 1.7 கூட மார்க் ஆகிடும். ஸோ பாருங்கள், இதெல்லாம் பார்க்கவே எப்படி இருக்குது, கண்ணா பின்னான்னு இருக்கிற மாதிரி இருக்குது. இப்போ ட்ரிம்மிங்லாம் பண்ண உடனே உங்களுக்கு வந்து கரெக்டான மெஷர்மெண்ட்டுக்கு வந்துடும். ஸோ நம்மளோட அதோட கரெக்டான நுணுக்கம் தெரிஞ்சிச்சுனாக்கா நமக்கு வந்து ஃபாஸ்ட்டாக பண்ணிடலாம். ஸ்டார்டிங்கில் தெரியாத வரைக்கும் தான் வந்து கொஞ்சம் வந்து கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் ஈஸியாகவே இருக்கும். பாருங்கள், ட்ரிம் பண்ண பிறகு எவ்வளோ நீட்டாகிடுச்சின்ட்டு பர்ஃபெக்டான மெஷர்மெண்ட். இது ட்ரிம் பண்ணாதது ஒன்று, ட்ரிம் பண்ணுறது ஒன்றுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் இப்போ நீங்களே பாருங்கள். ஸோ பாருங்கள், ட்ரிம் பண்ணது வந்து கரெக்டான 1 சென்டிமீட்டர் இருக்குது. ட்ரிம் பண்ணாதது 1.5 சென்டிமீட்டருக்கு மேலே கூட சம்டைம்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன் நான் ஃபாஸ்ட்டாக கட் பண்ணும்போது. இப்போ நமக்கு எவ்வளோ இருந்தாலும் பரவாயில்ல, ஃபைனலாக ஸ்டிச்சிங்க்கு முன்னாடி நம்ம எல்லாம் சரி பண்ணிடணும். ஸோ ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு எவ்வளோ இருந்தாலும் எக்ஸ்ட்ராவாக நோ ப்ராப்ளம். ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு என்னென்ன கரெக்டான மெஷர்மெண்ட் தேவையோ அவ்வளோ வந்து கட் பண்ணிட்டா போதும். ஸோ என்னோடய சிசர் ஷார்ப் வந்து கார்னர் ஷார்ப் வந்து போயிடுச்சு. ஸோ அதனால் கார்னர் சரியாக வெட்ட மாட்டேங்குது. ஷார்ப் எண்டு வந்து சரியாக வெட்ட மாட்டேங்குது. அதனால் நம்ம எண்டு வந்து கரெக்டாக ஷார்ப்பாக வந்து வச்சுக்கணும். அப்பப்போ வந்து ஷார்ப்பு பண்ணி அப்போ வந்து கரெக்டாக வந்து எங்கே இருந்தாலும் டர்னிங் கூட ஈஸியாக கட் பண்ண முடியும். நம்ம சென்டர் சிசரை வச்சு நம்ம கார்னர்லாம் கட் பண்ணாக்கா கட்டிங் ஆகிடுச்சுனாக்கா அப்புறம் வேஸ்ட் ஆகிடும். எல்லாத்தையுமே வந்து இப்போ வந்து ட்ரிம் பண்ணி ஆச்சு. ஃப்யூசிங்கில் ஒட்டினது எல்லாத்தையுமே வந்து ட்ரிம் பண்ணி ஆச்சு. ட்ரிம் பண்ணோன்னே பார்க்கவே வந்து நீட்டாக இருக்குது. இந்த மாதிரி வச்ச பிறகு தான் வந்து நம்ம வந்து இப்போ 1 செட்டு இது எதுக்குனாக்கா நம்மளோட மெயின் ஃபேப்ரிக்கோட ஒரு லைனிங் அட்டாச் பண்ண பிறகு நம்ம நெக்கு ஃபினிஷிங் பண்ணுறதுக்கு இதை வந்து யூஸ் பண்ணிக்க போகிறோம். அதுதான் வந்து டிட்டாச்சபிள் மெத்தடு. நெக்கு ஃபினிஷிங்காகவும் இருக்கும், அதே சமயம் நம்மளோட கிளாத்தோட வால்யூமும் நல்லா இன்க்ரீஸ் ஆகிருக்கும், கொஞ்சம் நல்லா திக்னஸாக இருக்கும்.
நம்ம பார்க்கறதுக்கு அந்த கிளாத் திக்காக இருக்கும்போது அந்த ப்ளவுஸோட லுக்கே வந்து ஃபுல்லாக வந்து சேஞ்ச் ஆகிடும். ரொம்ப வந்து அழகாக தெரியும். ஸோ இந்த செட்டு வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன் பாருங்கள். நம்ம பேசிக் பேட்டர்ன் ஆல்ரெடி போட்டு வச்சுட்டோம்னாக்கா இதெல்லாம் வந்து டக்கு டக்குன்னு நமக்கு ஐடியா இருந்துச்சுனாக்கா சீக்கிரம் பண்ணிடலாம். இப்போ புதுசாக பண்ணுறவங்களுக்கு வந்து டைம் தான் எடுக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து கண்டிப்பாக டவுட் இருந்தால் வந்து எதுவாக இருந்தாலும் கேட்டுங்க. பாருங்கள், ஃப்ரண்ட் செட் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. இது ஃபுல்லாகவே வந்து ஃபியூசிங் மைக்ரோ டாட் ஃபியூசிங்கோட இருக்கிற லைனிங்கு. இது டிட்டாச் பண்ணுறதுக்கு. இப்போ பாருங்கள், இது லைனிங். இது வந்து இன்னொரு லைனிங் கிளாத் 2 செட்டு கட் பண்ணோம்ல, அதில் இன்னொரு லைனிங் கிளாத்து. இதில் வந்து நம்ம ட்ரேசிங் பண்ணியிருக்கோம். இந்த லைனிங் கிளாத் வந்து கண்டிப்பாக நம்ம ட்ரேசிங் வேணும். ஏன்னா இப்போ நம்ம இதை வச்சு மெயின் ஃபேப்ரிக் கட் பண்ணிவிடுவோம். அது மேலே வந்து இதை மேலே வச்சு அப்படியே நம்ம ஸ்டிச் பண்ணிவிடுவோம். அட்டாச் பண்ண பிறகு இதையும் வந்து நம்ம 1 சென்டிமீட்டர் இருக்கிற மாதிரி ட்ரிம்மிங் பண்ணி வச்சுக்கணும். அப்புறம் நம்ம கரெக்டாக வந்து நெக் வச்சு அப்படியே நெக்கை வந்து டர்ன் பண்ணிக்கணும். அவ்வளோதான். ஸோ நல்லா டெய்லரிங் தெரிஞ்சவங்களுக்கு இது என்ன பண்ணுறேன் அப்படின்றது புரியும். ஸோ ஃபஸ்ட்டு கொஞ்சம் புதுசாக இருக்கிறவங்களுக்கு இது என்னது டபுள் வேலை மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி தோணும். ஸோ இந்த கிளாத் பாருங்கள் எவ்வளோ வளவளப்பாக இருக்குது. நம்ம இந்த மாதிரி இத்தனை வால்யூம் கொடுத்து தைக்கும்போது அந்த ப்ளவுஸ் வந்து நீங்கள் எப்போ எடுத்து போட்டாலும் வந்து அவ்வளோ லுக்கு வந்து நல்லா தரும். இப்போ பாருங்கள், இது லைனிங். இன்னொரு செட் லைனிங்கு வித் ட்ரேசிங் லைனிங்கு. ஒரு லைனிங் வந்து நம்ம ஃபியூசிங்கில் அட்டாச் பண்ணிட்டோம். இன்னொரு லைனிங் வந்து இப்போ வச்சு மெயின் ஃபேப்ரிக் கட் பண்ணிட்டு இருக்கோம். இதை வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகவே விட்டு கட் பண்ணிக்கிங்க. ஏன்னா வந்து துணி வந்து வளவளப்பாக இருக்கிறதால நமக்கு வந்து சேஃப்டி வந்து அட்டாச் பண்ண பிறகு நம்ம எது வேணாலும் பண்ணிக்கலாம். அட்டாச் பண்ண பிறகு கரெக்டான மெஷர்மெண்ட்டில் ட்ரிம்மிங் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து மெயின் ஃபேப்ரிக்கு நமக்கு ஒரு செட்டு தான் தேவை. ஃபியூசிங் ஒரு செட்டு தேவை. லைனிங் தான் கொஞ்சம் ஜாஸ்தியாக யூஸ் ஆயிடுச்சு. நார்மலாக 1 மீட்டரில் பண்ணுற வேண்டிய வேலையை வந்து நமக்கு ஒரு 1.5 மீட்டர் கிட்ட நமக்கு தேவைப்படுது. அவ்வளோதான். ஸோ அதனால் ஒன்றும் தப்பு இல்லை. லைனிங் வந்து 35 ருபீஸ் தான் மீட்டரு. கூட கொஞ்சம் ஜாஸ்தி வந்து எடுத்துக்கலாம். பாருங்க, துணியை வந்து கொஞ்சம் நல்லா வந்து கரெக்டாக பண்ணிக்கணும். அதை தான் கொஞ்சம் ஸ்லோவாகவே நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸ்லோவாக காமிச்சாலும் உங்களுக்கு டைம் எடுத்தாலும் நான் ஸ்லோவாகவே காமிக்கிறேன். கீழே இருக்கிற கிளாத் எல்லாம் கரெக்டாக இருக்கா, மேலே வந்து செட் ஆகிருக்கு. ஆனால் கீழே வந்து நம்ம கவனிக்கலைனாக்கா கீழே வந்து என்ன ஆகிடும்னாக்கா நமக்கு வந்து ஏதாவது துணி கம்மியாக இருந்துச்சுன்னா இப்போ அதுக்கு வந்து பேட்ச் போடுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ நமக்கு கிளாத் ஆல்ரெடி ஜாஸ்தியாக இருக்குது மெயின் ஃபேப்ரிக்கு அப்படின்ற போது டென்ஷன் இல்லாமல் வந்து நம்ம இப்போ வந்து அதனால் இது கொஞ்சம் பின்னாடி வந்து கட் ஆகிருக்குன்றதால அதை எடுத்துகிட்டு நான் வந்து அந்த இடத்துல பிரின்சஸ் கட் பண்ணி எடுத்துகிட்டு திருப்பி அதை நம்ம ஃப்ரண்ட்டை கொஞ்சம் முன்னாடி மடித்து போட்டு கட் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து முன்னாடி வந்து துணி இருக்குது, அதனால் பிரச்சனை இல்லை. இது ரொம்ப ஸ்லோவாக தான் காமிச்சிருக்கேன். உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்க வாய்ப்பு ஜாஸ்தி இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக வந்து லைக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பப்போ வந்து ஒரு வாட்டி பண்ணும்போது நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சு அது வந்து ஸ்டோரேஜ் உங்களுக்கு வந்து நிறைய வேஸ்ட் ஆகும். ஸோ பாருங்கள், இப்போ திருப்பி ஃபோல்டு பண்ணி போட்டு கிளாத்தை நான் வந்து ஃப்ரண்ட்டு வந்து இன்னும் கொஞ்சம் முன்னாடி கிளாத் உள்ள எடுத்துருக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி கிளாத் வந்து ஜாஸ்தி இருக்குது. ஆக்சுவலி இதில் வந்து நம்ம ஸ்கர்ட் தைக்கலான்னு வந்து சர்க்குலர் ஸ்கர்ட் தைக்கலான்ட்டு பிளான் போட்டிருந்தேன். ஓகே, இப்போ வந்து இதுக்கு ப்ளவுஸே ஸ்டிச் பண்ணலாம். இப்போ வந்து நல்ல டார்க் மரூனு, டார்க்கு பிங்க்கு, இது மாதிரி டார்க் கலரான சாரீ எது கட்டினாலும் வந்து நல்லா எலிகெண்ட்டாக தெரியும். ஸோ இது ஃபினிஷ் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து ஏதாவது மேட்சிங்காக இருக்கிற சாரீ வந்து நான் கட்டி காமிக்கிறேன். ஸோ கண்டிப்பாக வந்து டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ எல்லாத்துக்குமே ஒரு லைனிங் இருக்குது பாருங்கள், முடிஞ்சிருச்சு. இப்போ ஒன்றும் இல்லை, இதோட இது எல்லா லைனிங்கும் அட்டாச் பண்ணிட்டு இப்போ நம்ம இன்னொரு ஃபியூசிங்கோட லைனிங் அட்டாச் பண்ணியிருக்கோம்ல, அதை அப்படியே வச்சு திருப்பிட வேண்டியதான். நீங்கள் அப்படி திருப்பிட்டிங்கனாக்கா உங்களுக்கு நெக்கு ஃபினிஷ் ஆகிடும், திக்னஸ் வந்துடும். அதை நான் வந்து திருப்பி திருப்பி சொல்கிறேன், எதுக்கு இத்தனை கட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத வந்து கன்ஃபியூஷன் ஆகக்கூடாது அப்படின்றதால நான் வந்து சொன்னதையே வந்து ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி சொல்கிறேன். நீங்கள் கண்டிப்பாக வந்து நம்ம லைவ்லாம் வரும்போது நீங்கள் லைவ்லாம் யூஸ் பண்ணும்போது லைவில் வந்து உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், முடிச்சாச்சு. பார்த்தீங்களா?
பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அப்புறம் பண்ண பண்ண உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ புடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. யாருக்காவது இந்த மாரி பேட்டர்ன் மேக்கிங் கத்துக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க கண்டிப்பா வந்து ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ ரொம்ப பெனிஃபிட்டா இருக்கும். இதே மாதிரியே வந்து நெக்ஸ்ட் வந்து இதோட ஸ்டிச்சிங் ப்ரொசீஜர் பார்ப்போம். அதுக்கப்புறமா வேற பேட்டர்ன் பார்க்க போறோம். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பாய்.